முக்கடல் சங்கமிக்கும் இடம் இந்தியா சதர்ன் டிப் அப்படின்னு சொல்கிற கன்னியாகுமரி போகலாமா? கன்னியாகுமரினாலே ஃபேமஸ் சன்ரைஸ் தான். நாங்களும் சன்ரைஸ் பார்க்க 5:30க்கெலாம் கிளம்பிட்டோம். அந்த டைம்லேயுமே அந்த இடம் வந்து க்ரௌடடாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சன்னோடைய ரேஸ் மட்டும்தான் பார்த்தோம். 7:15 போல் தான் சன்ரைஸை பார்க்க முடிஞ்சுது. அந்த சூரிய உதயம், கடலோட அலை, இது ரெண்டுமே சேர்ந்து பார்க்குறதுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேயே பகவதி அம்மன் கோவில் இருக்குது. அங்கே இருந்து நம்மளால் திருவள்ளுவர் ஸ்டாச்சுவையும் விவேகானந்தா மெமோரியலையும் பார்க்க முடியும். அதுவும் ஒரு பெஸ்ட்டு வியூவாகவே இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு நாங்கள் போன இடம் திருவள்ளுவர் ஸ்டாச்சு. இதுக்கு போட்டில் தான் போக முடியும். டிக்கெட் ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. நம்ம நேரில் போய் வாங்கிக்கலாம். லைனில் ரொம்ப நிற்க வேணாம் அப்படின்றவங்க ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. எல்லாத்துக்குமே ஒரே போட்டு தான். நிற்கிற டைம் மட்டும் டிஃபர் ஆகும். அந்த மாதிரி நாங்கள் போட்டிங்கில் ட்ராவல் பண்ணோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லா இருந்துச்சு. நல்லா கடலுக்கு மத்தியில் வெறும் போட் மட்டும்தான் இருக்குது. ஃபுல்லாக அந்த ஓவரால் வியூவை நம்மளால் பார்க்குற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. போட்லேருந்து இறங்குனதும் விவேகானந்தா மெமோரியல் வரும். அங்கே விவேகானந்தருடைய சிலையை நம்ம பார்க்கலாம். அந்த மெமோரியல்லேருந்து நம்ம ஆல் ஓவர் அந்த கன்னியாகுமரி பார்க்குற அந்த வியூ ரொம்ப நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளாஸ் பிரிட்ஜ். கடலுடைய அலையும் அந்த பாறையும் பார்த்துக்கிட்டே நடந்துகிட்ருக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் அட்வென்ச்சரஸாகவும் இருந்துச்சு. இதை தாண்டி போனால் 133 அடிகள் சேர்க்கிற திருவள்ளுவருடைய சிலை. அடுத்து மாத்தூர் தொட்டி பாலம். இது ஏஷியாவிலே லாங்கஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. கர்ம வீரர் காமராஜர் காலத்தில் விவசாயத்துக்காக இது உருவாக்கப்பட்டிருக்கு. இதை சுற்றி மரங்கள் நிறைஞ்சு ஒரு மனசுக்கு ஒரு அமைதி தரக்கூடிய சூழலில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அடுத்து திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ். இது கன்னியாகுமரியிலேருந்து 57 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்னு கூட இதை சொல்லலாம். இங்கே போட்டிங் ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளாக இருக்குது. மனசுக்கு நிம்மதி தர்ற மாதிரி இருக்கிற ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டுன்னு கூட சொல்லலாம். ஓவராலாக கேரளா போக முடியலனாலும் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்க ஒரு மினி கேரளாவாக கன்னியாகுமரி சொல்லலாம்.